சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பரங்கிக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். பிஞ்சு காயை எடுத்துருக்கிறேன். பிஞ்சு காய் வந்து நமக்கு லைட் எல்லோவாக தான் இருக்கும். பிஞ்சு காயின்றதுனால நான் தோல் எதுவுமே எடுக்கலை, தோலோடையே நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 2 ஸ்பூன் கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 15 மிளகும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காவை சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. 1/4 கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு, நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிற உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்னு. 5 நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அரைச்ச தேங்காய் கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பரங்கிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.